நாடு முழுவதும் லாரிகள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகின்ற நிலையில் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் நல்லதம்பி அவர்களுடன் நமது செய்தியாளர் ராஜேந்திரன் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி அகில இந்திய அளவில் 2வது நாளாக வேலை நிறுத்தம் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக லாரி உரிமையாளருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து நம்முடைய தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் நல்லதம்பி இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். சார், இந்த போராட்டத்தினால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது? அகில இந்திய அளவிலே சுங்க கட்டணத்தை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் போராடி வருகின்றோம். இன்று 2வது நாளாக தமிழகத்தில் உள்ள 6,90,000 வாகனங்களும் அகில இந்திய அளவில் 93 லட்சம் வாகனங்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக லாரி உரிமையாளர்களுக்கு சுமார் 21 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களோட போராட்டம் நீடிக்கும்? அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? மத்திய அரசானது லாரி உரிமையாளர்களை அழைத்து பேசி சுமூகமான முடிவை எட்டுகின்ற வகையில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்திலே 2 நாள் பார்த்துவிட்டு பொதுமக்களையும் அழைத்து எங்களுடைய கஷ்டங்களை எடுத்து கூறி அவர்களும் ஈடுபட வைப்பது எங்களுடைய அடுத்த நோக்கமாகும்.